சாம்பார் வைக்க போகிறோம். சுண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, மூக்கோல் ஒரு குக்கரில் வச்சு ஒரு ஆவி கொட்டி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இது மாங்காய், அது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா வதக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. பீன்ஸ் பொரியல், பீன்ஸும் உருளைக்கிழங்கு பொரியல் வேக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி பொரியல் கரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் காய் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஆக்குறேன். வதக்கந்தையும் எடுத்து கொட்ட போகிறேன். அதெல்லாம் ஊற்றி ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். அது கொதிக்குது. மாங்காயை போடணும். சாம்பார் கொதி வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். சாம்பாருக்கு புளி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போடணும். சாம்பாருக்கு கருவேப்பிலை போடணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். எத்தனை கரண்டி? ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணும். தாளித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சாம்பார் ரெடி. பீன்ஸு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதான் கடுகு உளுந்து போட்டுங்க. கடுகு வெடிச்சதும் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதும் தக்காளி போடணும். ஒரு தக்காளி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் தக்காளியை வதக்கணும். பீன்ஸ் உருளைக்கிழங்க போடணும். அதில் வதங்கினாதான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். தேவைக்கு அளவு உப்பு, சோம்புத்தூள், கருவேப்பிலை. ஒரு 5 நிமிஷம் கரட்டி வச்சுருந்து மூடி வச்சுருந்து எனக்குன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி. வீட்டு சாப்பாடு பாருங்கள். சாதம், இது சாம்பார், மாங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். பொரியல், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. வாங்க சாப்பிட்லாம்.